ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் இல்லாத இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டியை வந்து எடுத்து வளர்க்குறாங்க. கதவு திறந்து பார்த்தா அவங்களுக்கே ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வீடே ஃபுல்லாக அலங்கோலமாக கிடக்குது. ரூம் கதவு திறந்து பார்க்குறாங்க. ரூம் கதவு திறந்து பார்த்தோன்னே அங்கே பெட்டெல்லாம் வந்து ஒரே ரத்த கறியாக இருக்குது. ஏன்னா அவங்க பெட்டில் தான் குழந்தைய படுக்க வச்சுட்டு போயிருந்தாங்க. காலம் கடந்த உணர்வாயிடுது. ஏன்னா அவங்க அடித்த வேகத்தை அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜாக்கி வந்து அதோடைய நிலையிலேருந்து விட்டு கண்களை மூடி அது வந்து அப்படியே இறந்து போயிடுது ஸ்லோவாக. இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகிடுது, நம்ம அவங்களுக்கு காலத்துக்கும் வந்து மறக்க முடியாத ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸாக வந்து நம்ம வந்து மனசுக்குள்ளேயே அது வந்து பதிஞ்சு போயிடுது. ஏன்னா இது ஒரு மைண்ட் பேட்டர்ன். இந்த மைண்ட் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணணும்னா சில ப்ராக்டிசஸ் மூலிமா தான் நம்ம வந்து அதை பிரேக் பண்ண முடியும். சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி பேசுகிறேன். ஸோ இப்போ எல்லாரும் வந்து நம்ம கதை கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறோமா? நாயை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னடா அது நாயை பற்றி சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நாய் அப்படின்னாவே நிறையா பேருக்கு என்ன தெரியும்னா, நன்றியுள்ள ஜீவன் அப்படின்னா அது வந்து நாயின்றது தான் நம்ம வந்து எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை சம்மந்தப்பட்டும் நம்ம வந்து ஒரு கதையை இதில் ஒரு அற்புதமான ஒரு கருத்தோடு நம்ம வந்து தெரிவிக்கலான்னு நான் இங்கே வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து ஃபஸ்ட்டு இல்லாத இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டியை வந்து எடுத்து வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து பெட் டாக்கு, அதுக்கு வந்து ஜாக்கி சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அதை தான் வந்து அவங்களுடைய முதல் குழந்தைய அப்படின்னு நினச்சி அவங்க வந்து நல்லா வந்து அதை வளர்க்குறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு குழந்தை வந்து உருவாகி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் வந்து பிறந்துருது. அப்போ வந்து ஜாக்கி வந்து அது அவங்களுடைய முதல் குழந்தையாகவும், அடுத்தது அவங்களுடைய குழந்தைய வந்து 2வது குழந்தையாகவும் வந்து வச்சு அவங்க வந்து வளர்த்துட்ருக்காங்க. இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் அந்த டைம் பீரியடில் இருக்கும்போது இதுலேயே வந்து நல்லா ஜாக்கியை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த குழந்தைய வந்து ஜாக்கிக்கு என்ன ஆகிடுதுன்னா, இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அது வந்து ஒரு தாய்மை உணர்வோடு வந்து அதை வந்து குழந்தைய வந்து தன்னுடைய குழந்தைய நினச்சி நல்லா டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து அதை வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எது இருந்தாலும் குழந்தை மேலே ரொம்ப பொசசிவாக அதை வந்து பார்த்துட்டே இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களும் வந்து வெளியில் போகிறதுக்கு அவங்களுடைய வேலை சம்மந்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமா வெளியில் போகிறது வரதுன்னு இருக்கும்போது அவங்க இந்த ஜாக்கிக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்து வந்து பழக்கி வச்சுருந்தாங்க, பேபியை வந்து நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க எப்பயும் போய் வழக்கமாக போகிறது வரதுன்னு இருந்தது. அவங்க வெளியிலேருந்து போயிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஜாக்கி இதே மாதிரி அவங்க எப்படிலாம் சொல்லி தந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு போயிருந்தாங்களோ அதே மாதிரி அது பக்கத்துலேயே குழந்தைய பக்கத்துலேயே படுத்துருக்கோம். அதுக்கு என்ன தேவையோ எல்லாமே பக்கத்தில் இருக்கிறத வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் போயிட்டு வர டைமிங்கில் வந்து அது பத்திரமா பார்த்துட்டு இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன இருக்குன்னா, அவங்க வெளியில் போகிறாங்க. வெளியில் அவங்க போயிட்டு வரத்துக்கு வந்து அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு இதில் வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்களால வர முடியல. அந்த இதில் வர முடியாத இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஒரு உணர்வு இருக்குன்னா, ஓகே ஜாக்கி இருக்குது, அதை வந்து பார்த்துக்கும், நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை, எல்லாமே தேவையான இதுக்கெலாம் அவங்களுக்கு வந்து கொடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கோம், அதனால் எல்லாமே வந்து ஜாக்கி வந்து டேக் கேர் பண்ணிக்கும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்து அவங்க வெளியில இருந்து இருக்கிறாங்க. அவங்க வரத்துக்கு தான் ட்ரை பண்ணி சீக்கிரமாக வரணுன்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க வர டைம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது லேட் நைட் ஆகிடுது. இப்போ லேட் நைட் ஆகிடுச்சு அப்படின்றப்ப சரி எப்படியும் ஜாக்கி தானே இருக்குன்றதுல அவங்க வந்து தைரியமாக வந்து கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்து பார்த்தா அவங்களுக்கே ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வீடே ஃபுல்லாக அலங்கோலமாக கிடக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிற கட்டம் கூட டைம் இல்லாத அளவுக்கு வீடு எல்லாமே கிடக்குது. பார்த்தோன்னே அவங்க முதல்ல வந்து பயந்து போய் பெட்ரூமுக்கு வந்து ஓடி போகிறாங்க. மாடியில் வந்து பெட்ரூமில் வந்து குழந்தையும் ஜாக்கியை விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வேகமாக மாடிக்கு போய் பார்க்குறாங்க. மாடியில் போய் பார்த்தோன்னே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ரூம் கதவை திறந்து பார்க்குறாங்க. ரூம் கதவை திறந்து பார்த்தோன்னே அங்கே பெட்டெல்லாம் வந்து ஒரே ரத்த கறியாக இருக்குது. ஏன்னா அவங்க பெட்டில் தான் குழந்தைய படுக்க வச்சுட்டு போயிருந்தாங்க. பக்கத்தில் ஜாக்கி தான் இருந்தது. வேறு எந்த இதுவும் இல்லாத ஒரு இதில் தான் போயிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பெட்டு ஃபுல்லாக வந்து ரத்த கறியாக கிடக்குது. ஜாக்கியும் பக்கத்தில் காணும், குழந்தையும் அந்த இடத்துல இல்லை. அப்போ அவங்களுக்கே என்ன சொல்லுது, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க ரொம்ப அதிகமாக பயந்துட்டாங்க. ஜாக்கியை வந்து தேடி போகிறாங்க.
தேடி போகிறாங்க. அது எங்கே இருக்குன்றது தேடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது ரூமில் இருந்து அது ஒரு திரை பின்னாடியிலேருந்து அது வந்து வந்து நிதானமாக அமைதியாக உட்காருது. அது உட்காருதுன்றத அவங்க பார்க்குறாங்க. அவங்க பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஜாக்கி வாயிலேருந்து ஒரு பிளட்டாக வந்து சிந்திகிட்டே இருக்குது. ஜாக்கி வாயில் வந்து பிளட்டாக வரதை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்னன்னு புரியாத ஒரு பயம், அதிகமான ஒரு பயம் வந்துருச்சு. குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து அந்த ஜாக்கி வந்து அவங்களுக்கு தெரியாத அடி அடின்னு அதை வந்து 2 பேரும் அடிச்சிடுறாங்க. ஸோ அதை அடிச்சிட்ட பிறகு வந்து குழந்தைய தேடணும்னு சொல்லி அவங்க போய் தேடுறாங்க. அப்போ போய் பார்க்கும்போது திரை பின்னாடி தேடுறாங்க. அங்கே குழந்தைல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து சேஃபாக பத்திரமா வந்து உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு பார்க்கும்போது தான் என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு பெரிய கருநாகம் வந்து இறந்து ரத்தக்கரையோடு வந்து கிடக்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கே வந்து உணர்வுக்கு வராங்க. இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதில் வந்து ஜாக்கி வந்து காப்பாற்றுறதுக்காக தான் வந்து நிறைய வந்து முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை உணர்றாங்க. ஆனால் அவங்க உணர்றதுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப காலம் கடந்த உணர்வாயிடுது. ஏன்னா அவங்க அடித்த வேகத்தை அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜாக்கி வந்து அதோடைய நிலையிலேருந்து விட்டு கண்களை மூடி அது வந்து அப்படியே இறந்து போயிடுது ஸ்லோவாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கே வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். ஜாக்கி வந்து தன்னையும் மீறி தன்னுடைய உயிரே வந்து கொடுத்து அது வந்து கருநாகத்துக்கிட்ட இருந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றி வச்சிருக்கு. ஆனால் அவங்க வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோபத்துலேயும் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்லேயும் வந்து அவங்களுடைய சுயநினைவை வந்து அவங்க வந்து அந்த நினைவை வந்து அந்த இது இல்லாத கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் அவங்க அனலைசிஸை வந்து பண்ணாத ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து அவங்க வந்து முடிவெடுத்துறாங்க. அதனால் அந்த அவங்களுடைய முதல் குழந்தையாக நினச்ச அந்த ஜாக்கியை வந்து அவங்க வந்து இழந்துடுறாங்க. இந்த ஜாக்கியை இழந்தது மட்டும் இல்லாத அவங்களுக்கு பெரிய விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸாக வந்து காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு கில்ட்டி கான்ஷியஸாக அவங்க மனசில் வந்து பதிஞ்சிருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன உணர்றோம் அப்படின்றது நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதாவது நம்ம வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அதாவது மைண்டோடைய பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ணுறது தான். இப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு கொலீக் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், இல்லை வந்து லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோடு இருக்க ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், எந்த ஒரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மைண்ட் வந்து ஜட்ஜ் பண்ணிடுது. அவங்க வந்து இதை பண்ணியிருப்பாங்களா, இல்லை வந்து அவங்க பண்ணாத இருப்பாங்க அப்படின்றத எதையுமே வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான டைமே கொடுக்கறதில்ல. என்ன பண்ணிடுது, முதல்ல வந்து பயம் வந்து மேலவங்க ஆரம்பிச்சிடுது. அவங்களுக்குள்ள அந்த பயம் அதிகமாக வர ஆரம்பிக்கும் போது அவங்க அந்த டைமை வந்து ஒரு நிப்பாட்டி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. உடனே ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்த்தோன்னே, இப்போ நான் சொன்னது வந்து ஒரு சூழ்நிலை தான், ஒரு சிச்சுவேஷனல் ஸ்டோரி தான் நம்ம வந்து சொல்கிறோம். இது மாதிரியே இருக்கணும்னு இல்லை, நிறைய விதத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேறு வேறு விதமாக வந்து அமையலாம். ஸோ அப்போல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனை வந்து ஒரு தேர்ட் பர்சனாக நின்று பார்க்கணும் அப்படின்றத வந்து மறந்து போயிடுறோம். அதுக்குள்ளேயே வந்து அது ஒரு அவுட்டரு சிச்சுவேஷன் தான் அப்படின்றத நம்ம உணராமல் அதுக்குள்ளே அப்படியே நம்ம முழுகி போயிடுறதால வந்து நம்ம மைண்டு வந்து என்ன பண்ணிடுதுன்னா ஜட்ஜ் பண்ணிடுது. அது ஈஸியாக அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே போய் அதை ஜட்ஜ் பண்ணுறதால அதுக்குன்னு உண்மையாக அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னோ இல்லை அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற இதில் இருக்கிறவங்களே வந்துட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தவறாக வந்து நம்ம கருத்தை வந்து இது பண்ணிடுறோம். நம்ம கோவத்தில் மேலே வந்து நிறைய கத்திடுவோம், இல்லைனா வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிடுவோம், இந்த மாதிரி இல்லைனா அடிச்சிடுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாடியிலே ரியாக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகிடுது, நம்ம அவங்களுக்கு காலத்துக்கும் வந்து மறக்க முடியாத ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸாக வந்து நம்ம வந்து மனசுக்குள்ளேயே அது வந்து பதிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி பதியறதுனால என்ன நடக்க போகுதுன்னா, அவங்களுக்கும் சங்கடத்தை உருவாக்கிடும், நமக்கும் அது வந்து ஒரு பெரிய சங்கடத்தை உருவாக்கிடும். அதை வந்து நம்ம மறக்கவே முடியாது. இது மூலயமா நம்மளுடைய அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம சொல்கிறோம் இல்லையா, காஸ்மிக் எனர்ஜி ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்டு போயிடும். ஏன்னா இதுவே ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக்காக வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஆரிக் ஃபீல்ட்லேயும் சரி, நம்மளுடைய ஃபிசிக்கல் மல்டிபிள் லேயர்ஸ்லேயும் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ இதுலேருந்துலாம் நம்ம வந்து விடுபடுறதுக்கு முதல்ல நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இல்லாத நான் ஜட்ஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது இன்றைக்கி வந்து உடனே சொல்லிட்டோம் அப்படின்றதால ஈஸியாக வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுலேயே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு மைண்ட் பேட்டர்ன். இந்த மைண்ட் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணணும்னா சில ப்ராக்டிசஸ் மூலிமா தான் நம்ம வந்து அதை பிரேக் பண்ண முடியும். சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டலான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல,
ஒரு சிச்சுவேஷனை பார்க்குறோம், இது மாதிரியான விஷயம் நடந்தது, அது எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அது வந்து அது ஒரு வெளி தோற்றத்துக்கு தான் அந்த சிச்சுவேஷனே தவிர அதில் வந்து நடந்துக்கிறவங்க யாருமே வந்து உண்மையான ஒரு இதில் வந்து நடந்துக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து பாஸ் பண்ணணும். நம்ம மைண்டுக்கே நம்ம சொல்லணும், பாஸ், இதை நான் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடாது, இதுக்கு இமீடியட்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம்னாவது நான் வந்து என்னுடைய பிரெத்தை கவனிக்கிறேன், என்ன நடந்திருக்குன்றதை நான் முதல்ல புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்குள்ளே நம்ம அனலைஸ் பண்ண பிறகு தான் வந்து நம்ம வந்து அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ்குள்ளே கொண்டு வாங்க. யாரையும் இமீடியட்டாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. எந்த விஷயம் நடந்துக்குது அப்படின்னாலும் அது நம்மளுடைய நல்லதுக்காக தான் நடக்குது அப்படின்றத முதல்ல நம்ம வந்து நம்பணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து எதையுமே வந்து தேவையில்லாத நடத்தாது. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஒரு ஆக்ஷனில் தான் நம்ம வந்து இருக்கிறோம், ஒரு ஆக்ஷன் மோடில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அது எல்லாமே வந்து நம்மளுடைய உள்ளே இருக்கிற சில விஷயங்களில் ஒரு நெகட்டிவான பேட்டர்ன்ஸோ இல்லை தேவையற்ற ஒரு சிந்தனைகளோ இது எல்லாமே பிரேக் பண்ணுறதுக்கு தான் அந்த சுச்சுவேஷன்ஸே வரும். அப்போ நம்ம அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம எவால்வ் ஆகிறோம் அப்படின்றத, நம்ம மைண்ட் பேட்டர்னை நம்ம எப்படி பிரேக் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதையோடைய சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திடுங்க, நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டோரிஸ் வேணுன்றது கமெண்ட்டில் வந்து நீங்கள் போடுங்க. மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி.